அனைவருக்கும் வணக்கம். நான் தேனி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு. பாருங்க, டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு வந்து நம்ம ஒரு ரைஸ் ரெடி பண்ணியிருக்கோம். அந்த ரைஸ் வந்து காபா ரைஸ். அதாவது காபா மீன்ஸ் ஜீனா காமா அமினோ பியூட்ரிக் ஆசிட். இப்போ வந்து இந்த அரிசி வந்து எப்படி ரெடி பண்ணுறோன்னா, நம்ம முளைக்கட்டி வச்ச நெல்லை எடுத்துகிட்டு வந்து அந்த மேலே இருக்கிற உமியை மட்டும் நீக்கிட்டு நான் ரைஸ் ரெடி பண்ணுறோம். இந்த ரைஸ்னால வர பெனிஃபிட்ஸ் வந்து என்னென்னு பார்க்கும்போது பெனிஃபிஷியல் ஃபார் டயபெட்ஸ், அதாவது டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்குது. இம்ப்ரூவ்ஸ் டைஜஷன், நல்லா வந்து செரிமானம் ஆகுது இந்த ரைஸ் சாப்பிட்றதுனால. ரிச் இன் விட்டமின்ஸ், அதாவது விட்டமின் சி வந்து இந்த ரைஸில் வந்து அதிகமாக இருக்கிறதுனால நல்லாவும் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இம்ப்ரூவ்ஸ் மூட் அண்ட் ஸ்லீப், அதாவது நல்லா இந்த காபா ரைஸ் சாப்பிட்றதுனால நல்ல தூக்கம் வருது, இந்த மனக்கவலை அந்த கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸேஷனாக இருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஹெல்ப்ஸ் வெயிட் லாஸ். ரைஸ் சாப்பிட்றதுனால கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகுது. நல்லா குண்டாக இருக்கிறவங்களும் நல்லா லீன் ஆகிருக்காங்க. இம்ப்ரூவ்ஸ் ஏடிஹெச்டி அண்டு பிஎம்எஸ், அதாவது மாதவிடாய் காலத்தில் வந்து இந்த கொஞ்சம் சோர்வாக இருக்கிறது, களைப்பாக இருக்கிறது, அப்புறம் இந்த ஸ்டொமக் பெயின் அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால இது சாப்பிட்றதுனால அந்த பிரச்சனைலாம் எதுவுமே இருக்காது, நல்லபடியாக இருக்கும். இந்த டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கோசரம் நம்ம வந்து இன்னும் ஒரு 4-5 ப்ராடக்ட் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இந்த டயபெட்டிக் பேஷண்ட்டு வந்து அரிசி வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுனா, நம்ம ரைஸில் என்னென்ன பண்ணுறோமோ அந்த மாதிரி எல்லாமே இதில் பண்ணிக்கலாம். அதாவது ரைஸில் வந்து இப்போ எப்படி குக் பண்ணுறீங்கன்னா, நார்மல் அரிசியை விட ஒரு 1/2 hour முன்னாடியே ஊற வச்சுட்டு குக்கரில் வைக்கும்போது 2 விசில் வந்து அதிகமாக, இப்போ ஏற்கனவே வீட்டில் வைக்கிற விசிலை விட 2 விசில் வந்து அதிகமாக விட்டுருங்க. முடிஞ்ச வரைக்கும் வந்து வடித்து சாப்பிட்டா இன்னும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து இதை வந்து பொங்கல் செஞ்சும் சாப்பிட்லாம். அப்போ இட்லி தோசை அந்த மாதிரி ப்ரிப்ரேஷன் பண்ணியும் சாப்பிட்லாம். இல்லை பசங்களுக்கு முறுக்காக செஞ்சு கொடுக்குறதுனாலும் இந்த அரிசி ஊற வச்சு முறுக்கு செஞ்சு சாப்பிடலாம். அப்புறம் இன்னும் வந்து டயபெட்டிக் பேஷண்ட்டு கண்டிப்பாக இதை வந்து இது சாப்பிட்றதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு டயபெட்டிக் லெவலில் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இது சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக வந்து அந்த லெவல் வந்து குறைஞ்சிருக்கும். இது சாப்பிட்றதுனால நல்ல பெனிஃபிட்டும் இருக்குது. இதில் இன்னும் நிறைய இருக்குது. அதாவது மில்லட் சப்பாத்தி மாவும் ரெடி பண்ணியிருக்கிறோம் டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கோசரம். நெக்ஸ்ட்டு வந்து சத்து மாவு, அதாவது கஞ்சியாகவும் செஞ்சு சாப்பிட்லாம், இல்லைனா உருண்டை பிடிச்சியும் சாப்பிட்லாம், இல்லைனா தோசை மாவு மாதிரி இப்போ தோசை மாவு பதத்துக்களை வந்து கலக்கியும் சாப்பிட்லாம் இந்த சத்து மாவை. நெக்ஸ்ட்டு வந்து ஆவாரம் டீ பவுடர், அதாவது டீ குடிக்கிறவங்களுக்கு பதிலாக இது ஆவாரம் டீ பவுடராகவும் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் முளைக்கட்டிய வெந்தய மாவு, அதாவது என்னதுன்னா முளைக்கட்டிய வெந்தய மாவு நம்ம அதுவும் ரெடி பண்ணுறோம். இது எல்லாமே வந்து டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கோசரம் தான் ரெடி பண்ணியிருக்கோம். நன்றி.